பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63 நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 58வது புராணம் கோட்புலி நாயனார் புராணம். இவர் சோழ நாட்டில் திருநாட்டியத்தான்குடி என்னும் ஊரில் வேளாண்குடியில் பிறந்தவர் ஆகும். இவர் உலகம் புகழும் பெருமையுடைய மன்னனுக்கு நெருக்கமான தந்திரியாயிருந்து பகைவர் நாடு பெரும் துயரம் அடையுமாறு சிறந்த முறையில் போர் புரியும் திறமையுடையவராக வாழ்ந்து வந்தார். இப்படி மன்னனுக்கு வேலை செய்வதால் கிடைக்கும் பெரும் பொருட்களை கொண்டு பிஞகராகி இறைவன் வாழும் திருக்கோவிலில் உணவு படைப்பதற்கு உதவும் செந்நெல்லை மலை போல குவித்து வந்தார். இந்த திருப்பணியை பல கோவில்களில் அவர் நெடுங்காலமாக செய்து வந்தார். அப்பொழுது பகை நாட்டு மன்னன் அவர்களுடைய நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தான். மன்னரின் கட்டளையால் இவர் போருக்கு செல்ல நேரிட்டது. திரும்பி வரும் வரை இறைவனுக்கு தேவையான உணவை படைப்பதற்காக தேவையான நெல்லை அவர் குவித்து வைத்து அந்த கோவிலுக்கு கொடுத்துவிட்டு சென்றார். தேவையான நெல்லை சேமித்து வைத்துவிட்டு தன்னுடைய சுற்றத்தாரை பார்த்து, நான் இறைவனுக்காக விட்டு செல்லும் நெற்குவேலை யாரும் எந்த காலத்திலும் எடுக்கக்கூடாது. இதை கோவிலுக்குத்தான் தர வேண்டும். மீறி இதை எடுக்க நினைத்தாலும் அவரை அழைப்பது திருவிரையாக்களியின் மேல் ஆணை என கூறி புறப்பட்டார். அவர் இவ்வாறு புறப்பட்டு போருக்கு சென்ற சிறிது நாட்களில் அவருடைய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. அவருடைய உறவினர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. அவர்கள் இப்படியே கிடந்து இறப்பதை விட இறைவனுக்கு திருவாமுது செய்வதற்காக கோட்புலியார் விட்டு சென்றுள்ள நெல்லினை எடுத்து உண்டு உயிர் வாழ்வோம் என்று நினைத்தார்கள். பஞ்சம் தீர்ந்த பின் அந்த நெல்லை நாம் திருப்பி கொடுத்து விடலாம் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இவ்வாறு தங்களுக்குள் அவர்கள் பேசி முடிவெடுத்து அந்த நெல்லை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். போரில் வெற்றி பெற்று கோட்புலியார் திரும்பி வந்து விட்டார். மன்னனிடம் அதிக நிதி குவியலையும் பெற்றுக்கொண்டு அங்கு வந்தார். வரும் வழியிலேயே தன்னுடைய சுற்றத்தார் தான் கூறிய சொல்லை மதிக்காமல் தவறு செய்து விட்டதை அறிந்தார். எனவே அவர்களை அழிப்பேன் என்று அவர் மனதில் உறுதி கொண்டார். வந்து சேர்ந்த கோட்புலியாரை அவருடைய உறவினர்கள் வரவேற்றனர். கோட்புலியாரும் தன்னுடைய கோபத்தை முதலில் காட்டிக்கொள்ளவில்லை. உறவினர்களுக்கு தான் கொண்டு வந்த ஆடை மற்றும் பொருள்களை கொடுக்கின்றேன் என்று கூறி தன்னுடைய மாளிகைக்கு அழைத்து சென்றார். பிறகு தன்னுடைய காவலனை மாளிகை வாசலில் நிற்க செய்துவிட்டு உறவினர்களை பார்த்து, இறைவனுடைய திரு அமுதற்காக நான் விட்டு சென்ற நெற்களஞ்சியங்களை நீங்கள் அழித்து விட்டீர்கள். என்னுடைய ஆணையை மீறிய உங்களை நான் கொல்லாமல் விடுவேனா என்று கூறி அவர்களை சரமாரியாக வெட்டி வீழ்த்தினார். அதாவது தந்தையார், தாயார், உடன் பிறந்தார் மற்றும் தன்னுடைய மனைவியார், குழந்தைகள், உறவினர், வீட்டு அடிமைகள், வேலைக்காரர்கள் என்று யார் யார் சிவனுக்கு ஒதுக்கப்பட்ட நெல்லை உண்டார்களோ அப்படி அனைவரையுமே அவர் வெட்டி வீழ்த்தினார். கோட்புலியாரின் கொலை செயலுக்கு தப்பிப்பிழைத்த பச்சிலம் குழந்தையை உயிர் போகும் நிலையிலிருந்த பாட்டன் எடுத்துக்கொண்டு கோட்புலியாரை பார்த்து, இந்த குழந்தை சிவனுக்கு என்று நீ ஒதுக்கிவிட்டு சென்ற உணவை சாப்பிடவில்லை. மேலும் இந்த குலத்திற்கு இந்த ஒரு குழந்தையாவது இருக்கட்டும், இதை கொல்லாது அருள் செய் என்று வேண்டினார். அதற்கு கோட்புலியார், சோறு சாப்பிடவில்லை என்றால் என்ன? அந்த சோற்றை உண்ட தன் அம்மாவின் பாலை இது குடித்ததல்லவா என கூறி குழந்தையை மேலே தூக்கி எறிந்து இரு துண்டாக வெட்டி வீழ்த்தினார். அப்பொழுது சிவபெருமான் கோட்புலியாரின் மாளிகையின் வெளியே எழுந்தருளி, கோட்புலியாரே, உன்னுடைய கை வாயினால் மிகுதியான அன்புக்கு உரியவர்களை கொன்றுவிட்டாய். அவர்கள் எல்லோரும் தேவர் உலகிற்கு சென்று சேர்ந்தனர். புகழுடைய நீ இந்த நிலையில் என்னுடன் வந்து சேர்வாயாக என்று கூறி அழைத்து சென்றார். அப்பனாக, அம்மையாக, ஆறுயிராக, அமிர்தமாக இறைவனையே நினைத்து கோட்புலியார் வாழ்ந்து வந்ததால் மற்றவர்களை அவர் தன்னுடைய உறவினர்களாக நினைக்கவில்லை. நமக்கு இந்த செயல் கொடூரமாக தெரியலாம், ஆனால் அவருடைய இறை பக்தி அப்படியாக இருந்தது.
நமக்கு புரியவில்லை என்பதற்காக பக்தியில் சிறந்து அந்த பக்தியாகவே வாழ்ந்து வந்த இப்படிப்பட்ட சிறந்தவர்களை நாம் தவறாக நினைக்க கூடாது. ஓம் சர்வம் சிவார்ப்பணம்.